இந்த கேம் ஷோ விளையாட வந்திருக்கீங்க. லக்கு கிக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு லக்கு பிடிக்குமா கிக் பிடிக்குமா? ரெண்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்து வர போற பார்ட்டிசிபென்ட் ஷரத். இவர் லக்கோட ஹீரோ ஆக போறாரா கிக்கோட வில்லன் ஆக போறாரா பாத்துடலாமா? ஏன்னா இவங்க சீரியல்ல ஹீரோவா வில்லனா நடிக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஷரத். ஃப்ரீ ஸ்டைல்ல பண்ணிருக்கீங்க. ஜாலியா உங்கள மாதிரி சீனியர்ஸ் பார்த்து தான் மேடம். சீனியர் சொல்லாதீங்க சார், கஷ்டமா இருக்கு. இன்னும் உங்க இடத்து பிடிக்கலல்ல, அது வரைக்கும் சீனியர் தானே நீங்க. அப்படி இல்ல, வயசாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அதான் என்னோட கஷ்டம், வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஹீரோவா நடிக்கிறீங்க, வில்லனா நடிக்கிறீங்க. ஹீரோவா நடிக்கிறது பிடிக்குதா, வில்லனா நடிக்கிறது பிடிக்குதா? வில்லன். ஏன் அப்படி? என்ன வேணா பண்ணலாம், லிமிட் கிடையாது, அன்லிமிட். ஓகே, கேட்க கூடாது ஆனா கேக்குறேன். நீங்க வில்லனா ஹீரோவா உண்மையிலே லைஃப்லயா? இப்பதான் போயிட்டு இருக்கேன், போக போதான் தெரியும். என்னது பாசிட்டிவ் தான். இப்போ பாசிட்டிவ் தான். முன்ன என்ன ஆகுதுன்னு தெரியாது. பாசிட்டிவா தான் போகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. அண்ட் இந்த கேம்ல உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக். லக். ஆல் தி பெஸ்ட். Thank you. நெக்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் சரஸ்வதி. சின்ன வயசுல இருந்து நடிப்புல கலக்கிட்டே வராங்க. இப்போ இந்த லக்கா கிக்க கேம் ஷோல கலக்க வராங்க. லெட்ஸ் வெல்கம் சரஸ்வதி. நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன. ஓகே, உங்களுக்கு இந்த கேம்ல லக் வேணுமா கிக் வேணுமா? லக்கோட சேர்ந்த கிக் வேணும். லக்கோட சேர்ந்த கிக் கிக்கா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஃபைனலா வர போற பார்ட்டிசிபென்ட் பிர்லா போஸ். பேரே அதிர்து இல்ல, அசத்த போறாரான்னு பாத்துடலாம். பிர்லா போஸ். ஓகே, சூப்பர். கிண்டல் பண்ணக்கூடாது, ஆனா இங்க தெலுங்கு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். 1 2 3 4 5 6 கீழே பார்த்துட்டு டான்ஸ் ஆடுவார். அந்த மார்க்ஸ் போடுவாங்க. எனக்கு அவருக்கு ஞாபகம் வந்தார். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். இல்ல மேடம், எனக்கு டான்ஸ் இருக்கிறது தெரியாது. டான்ஸ் எப்போது பண்ணிருக்கீங்களா? இல்ல, கிடையாது. பாத்தீங்களா, இந்த லக்கா கிக்கா உங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துச்சு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? ரெண்டு வேணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே. எல்லா பார்ட்டிசிபென்ட் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அண்ட் ஆவலா எதிர்பார்க்கறாங்க. லக் கிடைக்குமா கிக் கிடைக்குமா நீ பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இந்த கேம் ஷோல 4 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக் கொடுக்கும், செகண்ட் தேர்ட் ரவுண்ட் கிக் கொடுக்கும், ஃபைனல் ரவுண்ட் லக் கிக் சேர்ந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லக்குக்கு போலாம். ஏன்னா லக் வந்துச்சுன்னா அந்த ஜோஷ்ல கிக்கா விளையாடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். அதுவும் எங்க கம்ப்யூட்டர்ல ஃபீடான 5 டாப் ஆன்சர்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். 5000 வரணும்னா கொஞ்சம் கேள்வி ஈஸியா இருக்கணும்ல. கேள்வி ஈஸியா நான் கேட்கணும்னா இந்த பாஸ்க்கு ஒரு ஓ போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜோதி, உங்களுக்கான கேள்வி. எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல விதைகள் சீட்ஸ் அதிகமா இருக்கும்? சீதாப்பழம். சீதாப்பழம். சீதாப்பழம் ரைட் ஆன்சர். ஆப்பிள். குட்டி குட்டியா இருக்கும். ஆப்பிள். நோ. பப்பாயா. ஆர்டிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டயட்டிங்க்கு, அது மறந்துட்டீங்க. பப்பாயா ரைட் ஆன்சர். பலாப்பழம். பலாப்பழம் ரைட் ஆன்சர். இன்னும் ஒரே சான்ஸ், ஒன்னு ராங் ஆயிடுச்சு. கொய்யாப்பழம். கொய்யா. 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 ஓகே, 2 ராங் ஆன்சர்ஸ் சொல்லிட்டீங்க. இந்த 2 ரைட் ஆன்சர்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம். வாட்டர்மெலன், தர்பூசணி எல்லாருக்கும் பிடிச்சது, சம்மர்ல சூப்பரா இருக்கும். மாதுளை பழம், இதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, பிளட் நல்லா வரும். அண்ட் நான் ஒண்ணு பண்ண முடியாது, 2 ராங்கா சொல்லிட்டீங்க. 3 மட்டும் தான் கரெக்டா சொன்னீங்க. 1 2 3 3000. பரவாயில்ல, 2000 எனக்கு தானே. ஓகே ஷரத் சார், உங்களுக்கான கேள்வி. ரயிலின் பயணம் செய்ய போது யார் யாருக்கு சிறப்பு சலுகைகள் கொடுப்பாங்க? ஹேண்டிகேப்ட்னு சொல்லுவாங்க, பட் இப்போ அவங்களுக்கு வேற பேர் மாத்திருக்காங்க. ஆமா ஆமா, அந்த பேர் எனக்கு கரெக்டா இந்த சமயத்துல ஞாபகத்துக்கு வரல. ஸ்பெஷல் இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓகே ஓகே. அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்கும். மாற்று திறனாளிகள். திறனார்கள் ரைட் ஆன்சர். ஓகே. பெரியவங்களுக்கு வயசுல வாவ் சூப்பர். ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு அவங்களுக்கு ஒரு 60 பேர் போறாங்க, ஒரு 50 பேர் போறாங்க, அந்த மாதிரி ஒரு பஞ்சா போறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறேன், தெரியல எனக்கும். இருக்கா? ஓகே, இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. ஓகே. ஆர்மி. ஆர்மி பீப்புளுக்கு. ஆர்மி பீப்புள், வாவ், ராணுவத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா அவங்க நாம நாட்டுக்காக போராடுறாங்கல்ல, கொடுத்துதான் ஆகணும். டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் நோ வே. 2 ராங்கா சொல்லிட்டீங்க. அந்த 2 ரைட் ஆன்சர்ஸ். மாணவர்கள், சுதந்திர போர் வீரர்கள், அதுதான் மெயின். அவங்களால தான் நம்ம இன்னைக்கு சூப்பரா ஃப்ரீடமோட இருக்கோம். 1 2 3 only 3 கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லவங்க பாத்தீங்களா. எனக்கு 2000 பாக்கெட் மணி கொடுப்பீங்க. சரஸ்வதி, எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா, மொத்தமா வாங்கிடுவீங்களா? அது கொடுத்தது கூட எனக்கு கொடுத்தது. அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கணுமா? சரி, அப்போ கரெக்டா சொல்லிடுங்க. உங்களுக்கான கேள்வி. எந்தெந்த காரணத்தினால் குழந்தை அழும்? பசிச்சா அழுவும். பசிச்சா அழும். சூப்பர். அம்மா இல்லைன்னா அழுவும். அம்மா இல்லைன்னா அம்மா கிட்ட அம்மா அம்மா தேடி தேடி அழுவாங்க அம்மாக்காக. சூப்பர். 2 கரெக்டா சொல்லிட்டீங்க. தேர்ட் ஒன். வேற வெளி ஆளுங்களை பார்த்தா. புதுசா யாராவது பார்த்தா. ஓகே, புது ஆளுங்களை பார்த்தா. சூப்பர், ரைட் ஆன்சர். வயிறு வலி வந்தாலும். உடம்பு சரியில்லைன்னா. ஹெல்த் சரியில்லைன்னா. உடம்பு சரியில்லைன்னா. வா சூப்பர். இன்னும் ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சொல்லிடுங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா. அடாடா, உங்களோட ஒரு ஐடியா இங்க சொல்லிட்டீங்களே. ஸ்கூலுக்கு போனோம்னா அழுவாங்களா? எங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற குழந்தை அப்படி இல்ல. என்ன ரைட் ஆன்சர் பாத்துடலாமா? இருட்டாக இருந்தா. அது இருந்தா நம்ம கூட பயப்படும் கொஞ்சம். ஓகே, 1 2 3 4 நீங்க 5 கரெக்டா சொன்னதா நான் போட்டி கொடுக்குறேன்னு சொல்ல முடியல, அதனால எனக்கு தான். ஓகே, பில்லா போஸ் சார், டான்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா கேள்விக்கு பதில் ஈஸியா சொல்லிடலாமே. ட்ரை பண்றேன். சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. சுப காரியங்களுக்கு புறப்படும் போது, வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கவனிக்கிற விஷயங்கள் என்னென்ன? நம்ம தேவையான அந்த புடவைகள், என்னென்ன பொருட்கள், அது தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டா எடுத்துருக்கோமான்னு கவனிக்கணும். கம்ப்யூட்டர் ஆரம்பமே இப்படி இருக்கே. நான் கேக்குறது வெளியே வரும்போது
எந்த மாதிரி சகுனிங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? நேரம் பார்ப்பாங்க, நல்ல நேரம். நல்ல நேரமா இருக்கா இல்லைன்னு பாப்பீங்க. ரைட் ஆன்சர். பூனை. பூனை மியாவ். போகும்போது ஏதாவது கை தவறி விழுந்தா, ஒரு ஏதாவது தாம்பளமோ அதை எடுத்துட்டு போறோம், அது கை தவறி விழுந்தா அது வந்து அது கெட்ட சகுனமா நினைச்சிடுவோம். ஆமா. கை தவறி ஏதாவது விழுந்துட்டா யா சூப்பர். கை தவறுறது, கால் தடுக்கிறது எல்லாம் ஒண்ணே சேர்ந்துரும். எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஃபேமிலி. ஓகே, இப்போ என்ன ஆன்சர்னு பாத்துருங்க. எதுவுமே பாக்குறது இல்ல. 1 2 3 பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. லக் வந்து சேர்ந்தா சந்தோஷம் தானே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது எல்லாரோட ஸ்கோர் சொல்லிட்டு பார்க்கலாம். ஜோதி 3000, ஷரத் 3000, சரஸ்வதி 4000 and பிர்லா போஸ் 3000. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லக் வந்து சேர்ந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் கிக் கொடுக்குற ரவுண்ட். இந்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட், சோ கேர்ஃபுல்லா விளையாடணும். இந்த லக்கா கிக்கா ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் எங்களுக்கு கிக்கா தான் இருக்கும். ஆனா 4 பேர்ல ஒருத்தர் கிக், அதுதான் கஷ்டம். யாருக்கு கிக்கு கிடைக்குமோ யாருக்கும் தெரியாது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு தான் கிடைச்சிச்சா. பாத்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். கண்ணை திறக்கணும் சாமி. இந்த ரவுண்ட்ல என்ன மட்டும் இல்ல, எங்க சாமியும் சேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணோம். இவரு அப்படி இப்படி சாமி இல்ல, எங்க லக்க கிக்க சாமி. கிக்கு கொடுக்குற லக்கு சாமி, லக்கு கொடுக்குற கிக்கு சாமி. அவர் இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஏன்னா இங்க வந்து உங்க டேலண்ட் கொட்டணும். டான்ஸ், மிமிக்ரி, பாட்டு பாடுறது, எது வேணாலும் செய்யலாம். அது பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி சோழி போடுவாரு. அதுல நிறைய லக்கா வந்து உங்களுக்கு சேரும். யாருக்கு கம்மி லக் கிடைக்குமோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜோதி, என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். ஓகே, உங்க லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 0 0 0 1000, 2000, 3000, 4000, 5000. Congrats. Thank you. ஜோதி, உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. இப்போ நல்ல டேலண்ட் கொட்டுங்க. அப்படி சொல்ல இருந்து உங்களுக்கு நிறைய லக்கா வந்து சேரும். வாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? எங்க சாங் தான் பண்றது. சாங். அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா, அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா. போடு சக்க போடு போடு போட்டா அளந்து போட்டுடா. நேத்து காத்திலோடி போச்சு இந்த வாழ்ந்து பாருடா. அகர்த பில்லா நகர்த பீஸ். பாட்டு சூப்பர் ஸ்டாரோட பாட்டு. அது ஏன் சாணி மீச்சிருந்தீங்க? அவர் பண்ண சொன்னார். டிங் டிங் டிகானா.
0. 2000. 1000. 2000. தேங்க்யூ மேம். Congrats. ஷேர் சார் உங்க டோட்டல் ஸ்கோர் 5000. சரஸ்வதி மேடம் ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்காங்க. இல்ல எப்பப்போ அவங்க லக் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? ஏதோ அவர் இம்ப்ரெஸ் பண்ணா. சரி சரி வாங்க. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். குண்டு வாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய புடிச்சா என்ன தப்பு வளையல் போல கத்திரியே அந்த இடத்தில் வெட்டு பொட்டு இப்ப தண்டவாள நரம்பு மேல ரயில் போல ஓடுறியே துண்டு துண்டா உயிரை வெட்டி தூக்கி போடுறியே செய்யத்தால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே எந்த கண்டின் இமையை போல எட்டி பார்க்கிறியே ஒக்கலங்கா உருவிலங்கா ஏய் அச்சக்கு குமுக்கு ஓகே உங்களுக்கு எவ்வளவு லக் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 0 0 0 4000. தேங்க்யூ சாமி. 1000 2000 3000 4000. Congrats. சரஸ்வதி உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. வாவ். பிர்லா போஸ் சார் பாருங்க கேர்ள்ஸ் நிறைய லக் சாதிச்சிட்டாங்க. நீங்களும் சாதிக்கணும் இல்லைன்னா ஓகே. ஓகே. ஓகே என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாடு. பாட்டு பாடுறீங்க? நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா, கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு, உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு. ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய், முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய். உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனதே, கூடுதானே இங்கு பாடுது, கூடு இன்று குயிலை தானே தேடுது. ஓகே ஓகே சார் எல்லாரும் தூங்கிடுவாங்க நீங்க பாடின பாட்டுல. வாங்க லக் எவ்வளவு இருக்கு, கிக் எவ்வளவு கிடைக்குது பாட்டு. எதுவுமே பண்ணாம வந்து உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுங்க? பாட்டும் பாடல டான்ஸ் ஆடல, எதுக்கு வந்து உட்காந்தீங்க? வாங்கிட்டு போனல பாடின பாட்டு போதாத சாமி, இன்னொரு பாட்டு வேணுமா சொல்லுங்க. இன்னொரு பாட்டு வேணுமா நான் பாட சொல்றேன். பாடினாரா? இன்னொரு பாட்டு வேணுமா? பாடினாரா இவரு? டங் டங் டகானா. ஓகே தேங்க் யூ. 0 0 0 3000 சாமி. ஜஸ்ட் மிஸ். இதுக்கு தான் ஆக்டிவா இருக்கணும். தூங்கிட்டா பாத்தீங்களா என்னென்னமோ நடக்குது. இவங்க வச்சுட்டா நான் என்ன பண்றது? 1000 2000 3000. You are so lucky. Congrats. ஓகே பிர்லா போஸ் சார் இப்போ உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. கிக்கா இருந்துச்சா? அப்படிதான் நாம் ஒன்னு நினைச்சா ஆண்டவன் ஒன்னு நினைப்பாரு. அண்ட் எங்க சாமிஜி எதேதோ நினைக்கிறாரு, எதேதோ செய்யறாரு. ஆனா யாருக்கு கிக்கு கிடைச்சிருக்குன்னு தெரியணும்னா ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்க்கணும். ஜோதி 8000, சரத் 5000, சரஸ்வதி 8000,
அண்ட் பிர்லா போஸ் 6000. எவ்வளோ நல்லா ஆடினாலும் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் லக்குன்னு ஒன்று வரணும் இல்லை. 4 பேர்ல லீஸ்டா நீங்க இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தான் எலிமினேட் பண்றோம். உங்க 5000 கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? சாமியா இருக்கு, இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரிதான். ஓகே, எஸ்கேப் ஆயிட்டீங்க. 3 பேர் கிக்கோட இருக்கீங்க அண்ட் தேர்ட் ரவுண்ட் கூட கிக் கொடுக்குற ரவுண்ட். தட் மீன்ஸ் எலிமினேஷன் ரவுண்ட். ஓகே, இந்த ரவுண்ட் எனக்கு என் வியூவர்ஸ்க்கு ரொம்ப கிக் கொடுக்குற ரவுண்ட். ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம எங்கேயும் விளையாட முடியாது, இங்க மட்டும்தான் விளையாட முடியும் அண்ட் என்ஜாய் பண்ண முடியும். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. இது எங்களுக்கு ஏன் கிக்கா இருக்குன்னா, நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டிட்டு ஜெயிக்கணும். அப்போ பாக்குறதுக்கு எங்களுக்கு சூப்பரா இருக்கும். அது எப்படின்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் எங்க கூப்பிட்டுட்டு 3 கார்டு காட்டுறேன், அதுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் மேல நீங்க பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அந்த காசு உங்களுக்கு வந்து சேரும், தோத்தா உங்க காசு உங்களுக்கு போய் சேரும். ரொம்ப கிக்கா இருக்கும் விளையாடு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஜோதி. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? சரஸ்வதி அக்கா. எவ்வளோ? 1500. 1500 சரஸ்வதி மேலே. கிக்கா இருக்கா? உங்களுக்கான கேம் ஹேங்கிங் ஹேங்கர். ஓகே, ஹேங்கிங் ஹேங்கர்ஸ். உங்களுக்கு 65 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள 5 ஹேங்கர்ஸ் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஹேங் பண்ணும். ஓகே ஓகே, பண்ண முடியுமா? பண்றேன். சூப்பர். இந்த மாதிரி 5 வைக்கணும். 5 வச்சா அந்த 1500 உங்க சொந்தம், இல்லைன்னா உங்க 1500 அவங்களோட சொந்தம். ரெடி? Your time starts now. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். நீங்க செலக்ட் பண்ண கேம் நீங்க தோத்துட்டீங்க. 1500. சோ உங்க டோட்டல் ஸ்கோர் 65 and சரஸ்வதி 9500. ஆடாமே ஜெயிச்சிட்டீங்க. 1500 ரூபாய். இப்ப ஆடி என்ன பண்ண போறீங்க? வாங்க. யார் மேல பெட் கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? ஜோதி அக்கா பாவம், ஆல்ரெடி 1500 கொடுத்துச்சு. இன்னுமா பாவம்? எவ்வளோ? 1000 சேஃபா 1500 வாங்கிட்டு 1000 சேஃபா கட்டுறீங்களா? ஓகே, உங்களுக்கான கேம் பந்த போடு பார்த்து போடு. ஓகே, இந்த ஸ்மைலிஸ் பாத்தீங்களா? இந்த பால்ஸ் 65 செகண்ட்ஸ்க்குள்ள 5 பால் இப்படி பவுன்ஸ் பண்ணி அதுக்குள்ள போகணும். அந்த மாதிரி. ஓகே, your time starts now.
1 2 3 4 5 6 5 சொன்னா 6 போட்டுட்டீங்க. போய் 1000 வாங்கிடுங்க. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா. ஓகே சரஸ்வதி மேம் ஆடி 1000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 10,500. இவங்களை கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆடாம ஜெயிக்கிறாங்க, ஆடி ஜெயிக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா பார்த்து கட்டுங்க. வாங்க. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? எவ்வளவு? 4,000. வாவ், கிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப கிக்கா இருக்கு. உங்களுக்கான கேம் கண்ணாம்பூச்சி. ஓகே சார், 5 பாட்டில் இருக்கு. இந்த 5 பாட்டில் மினிமம் 3 பாட்டில் இந்த பாலெல்லாம் இப்படி உழ வைக்கணும். அவ்வளவுதான். ஆனா கண்ணுக்கு கட்டிடுவேன். கண்ணாம்பூச்சி விளையாடணும். ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். பாட்டில் எங்க இருக்கு? 2 ஸ்டெப் போட்டு டச் பண்ணி பின்னால வந்து கரெக்டா குறி பார்த்து அடிக்கணும். குறி பார்த்துட்டு. ஓகே ஓகே மேம். your time starts now. பயந்துட்டே இருந்தீங்க. அவர் கூப்பிட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க. இல்லன்னா அதுவும் அக்காக்கு போயிருக்கும். என்னால உங்களுக்கு வந்துச்சு. போடா போடா பைத்தியமே, உன் புத்திக்கு வேணும் வைத்தியமே வைத்தியமே. பிர்லா போஸ் சார், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க தோத்துட்டீங்க. 4,000. உங்க டோட்டல் ஸ்கோர் 2,000. அண்ட் ஜோதி உங்க டோட்டல் ஸ்கோர் 9,500. நான் சொன்ன கேம் ஸ்டிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் சூப்பரா விளையாடு இருக்காங்க. சில பேர் சக்சஸ் ஆயிட்டாங்க, சில பேர் ஃபெயில்யூர் ஆயிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாரோட ஸ்கோர்ஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜோதி 9,500, சரஸ்வதி 10,500, பிர்லா போஸ் 2,000. பாத்தியா, நான் உங்களை காப்பாத்திட்டேன். இல்லைன்னா மொத்த காசு அங்கே போயிருக்கும். ஓகே, முதல்ல சொல்லிட்டேன், இந்த ரவுண்ட்லயும் ஒருத்தர் எலிமினேட் ஆக்குறோம். அது நீங்க தான் லீஸ்டா இருக்கிறதுனால. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்ன சரஸ்வதி அண்ட் ஜோதி ஃபுல் ஜோஷ்ல இருக்கீங்க. கிக் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, லக் தனியா பாத்துட்டீங்க, கிக் தனியா பாத்துட்டீங்க. லக் கிக் சேர்ந்து பார்க்கணுமா? சூப்பரா இருக்கும். ஃபைனல் ரவுண்ட் கிக்கான ரவுண்ட். ஏன்னா இது வின்னர் டிசைட் பண்ற ரவுண்ட். வின்னர் ஆயிட்டோம்னா கிக்கா இருக்கும். சோ வின்னர் ஆவறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. ஓகே, நம்ம கிட்ட ராஜா இல்ல. பாவம் 2 பேர் டயர்ட் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ராணிங்க இருக்காங்க. வாங்க ராணிங்க. ஓகே ஜோதி அண்ட் சரஸ்வதி, இப்ப கொஞ்சம் சீரியஸா விளையாடலாம். ஏன்னா ஃபைனல் ரவுண்ட். ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற, கரெக்ட் பதில் சொன்னீங்கன்னா கேம் கண்டினியூ ஆகும். ராங்கா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இதோட எலிமினேட் ஆயிடுவீங்க. அந்த காசு வாங்கிட்டு அனுப்புவேன். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா நல்லா யோசனை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி, கையில் கட்டுவது. ஆப்ஷன் ஏ வாட்ச், ஆப்ஷன் பி டார்ச்.
2 திங்கர்ஸ் அங்க இருக்காங்க. நல்லா ஹெல்ப் பண்றாங்க. கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிடுங்க. வாட்ச் தான்ப்பா கையில கட்டுவாங்க. கையில் கட்டுவதா? யோசிக்கிறீங்க. உங்க கையில சரி, என்ன இருக்குன்னு வேண்டாம். பாருங்க. வேண்டாம், நானே சொல்லிடுறேன். உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நேரம் சொல்லுங்க. வாட்ச். வாட்ச் ரைட் ஆன்சர். வாவ் சூப்பர். ஏய், உங்களுக்கான gift கரெக்ட் ஆன்சர் சொன்னதுக்காக. ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. கல்யாணத்துக்கு தேவையானது ஆப்ஷன் ஏ கோலி, ஆப்ஷன் பி தாலி. அக்கா கோலி. என்னது? தாலி. தாலி. வாவ் சூப்பர். எல்லாருக்கும் என் கூட சேர்ந்து ரொம்ப அறிவு வந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல gift. Thank you, thank you. அண்ட் நானும் சூப்பரா கேள்வி கேட்டதுக்காக எனக்கு ஒரு gift. உங்களுக்கு எல்லாம் இல்ல. இது வெறும் gift இல்லைங்க, இதுக்குள்ள காசு இருக்கு. ஓகே, காசு கொஞ்சமா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், எம்டியாவும் இருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஒருவேளை இதோட இதுல நிறைய இருக்கும்னு நீங்க நினைச்சா இது வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. வேண்டாம், இதுவே ஓகே. வேண்டாம், அதுவே போதும். சரி, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். அது வேணுமா இது வேணுமா? அதுவே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்களோ. இது வேண்டாமா? சரி, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அப்போ தெரியும் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்க. ஆஹா, 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 9000, 10,000, 11,500. இது எனக்குதான். நான் தான் லக்கி இன்னைக்கு. பாத்தீங்களா? சூப்பர். இவ்வளவு நேரம் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? இப்போ வருது லக்கா வந்து சேர போகுது எனக்கு. சரி, தெரியாம மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னும் 2 சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா யோசனை பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி இருக்காங்க. உங்க கையில இந்த கியூட் பொம்மை இருக்கு. ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இந்த பொம்மை வேணுமா? அதுவே போதுமா? உள்ளுக்குள்ள பக்கு பக்குந்து, ஆனாலும் தெரியுமா இதுதான் போதுங்கிறாங்க. பார்க்கலாம். உங்களுக்கு 2 சான்ஸ். ராஜா வேணுமா, ராணி வேணுமா, இல்ல இந்த எல்லோ பொம்மை வேணுமா? ராணி. ராணி. அப்ப இது வேண்டாம் இல்ல, கொடுத்துருங்க. இது வேண்டாமா சரஸ்வதி? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா பாவம் அழ போறாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000, 6500. இப்ப ராஜா வேண்டாம் 2 பேருக்கு. ராஜா இல்லாம எப்படி ஒரு ராணி? ராஜா இருக்கணும்ல, ஆனா விட்டுட்டீங்க. அதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ராஜா கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியணும்னா கதவை திறக்கணும். அப்போ ஒரு மந்திரம் போடணும். ரெடி? ஜீபோபா. ராஜா ஓபன். ராணி பக்கத்துல ஒரு ராஜா இருந்தாதான் ஒரு கிக்கா இருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க, அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம் நினைச்சீங்க. அந்த இருக்கிறதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? கொடுங்க. ஜோதி ஜொலிக்குமா? தெரியலையே. நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12,500. ஓகே, லக் சேர்ந்துச்சு. உங்க டோட்டல் ஸ்கோர் 22,000. இப்பதான் சரஸ்வதிக்கு லைட்டா வயிறு கலக்குது. என்ன இருக்கோ ராணி கிட்ட? சும்மா ராணி கேட்டுட்டோமே. தெரிஞ்சுக்கலாமா எவ்வளவு இருக்குன்னு? நான் டென்ஷன் ஆயிட்டேன். ராணி கிட்ட எவ்வளவு இருக்கு யோசிச்சு. உங்களுக்கு டென்ஷனா இருக்கா? ஓபன் பண்ணிடலாம். ஒரு மந்திரம் போடலாமா?
லக்க 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 ராணி ஓபன். ஓகே 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 நீங்க கோவப்பட தேவையில்லை and நீங்க ரொம்ப சந்தோஷப்பட தேவையில்லை. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இது அதிர்ஷ்ட சக்கரம். அதிர்ஷ்ட காத்து யார் பக்கம் வீசுதா பார்க்கலாமா? இப்போ சரஸ்வதி கிட்ட இருக்கு 25,500 and ஜோதி கிட்ட இருக்கு 22,000. லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குற லக் கிக்கோட வந்து சேரணும்னா கடவுளை ப்ரே பண்ணுங்க. உங்க லக் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பின்னரை ஸ்பின் பண்ணுங்க. இந்த கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 25,500 உங்க சொந்தம். ரெடி? நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. வாங்க ட்விஸ்ட் பண்ணுங்க. அவங்க லக் உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ உங்க லக் நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். உங்க லக் உங்க கூட இருக்கணும்னா கடவுளை ப்ரே பண்ணி உங்க ஸ்பின்னரை ஸ்பின் பண்ணுங்க. கிரீன் வந்ததா அந்த 25,500 உங்ககிட்ட இருக்கும். ரெட் வந்துச்சுன்னா திருப்பி ஜோதி கிட்ட போயிடும் அந்த காசு. ஜோதி லக் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். ப்ரே பண்ணுங்க. ஸ்பின் பண்ணுங்க. பாத்தீங்களா? இதுதான் லக் கிக்கு மாறி மாறி வரும். லாஸ்ட்ல கொஞ்சம் லக் கிக் கொடுத்துச்சு. அதனால தான் 22,000 உங்க சொந்தம். அண்ட் லக் கிக்கோட வந்து சேர்ந்ததுனால இந்த எபிசோட் வின்னர் சரஸ்வதி 25,500. வாவ் சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? நானும் என்ஜாய் பண்ண. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? பண்ணிருப்பீங்க. அடுத்த எபிசோட்ல மறுபடியும் சந்திப்போம். அதை வரை கீப் ஸ்மைலிங். பை பை.